ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2022ல நம்ம எவ்வளோ டெக்னாலஜி பார்த்துருந்தாலும், எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ பார்த்துருந்தாலும், நம்ம மொபைலில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்கள் மொபைல் ரொம்ப பர்ஃபெக்டாக சேஃப்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் குமரவேல். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்டும் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கேமர்ஸை பற்றி தான் பேசுவேன். ஸோ கேமிங் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மொபைலில் ஆப்டிமைசேஷன்றது, ஸோ ப்ராசரோட ஆப்டிமைசேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிட்டே நம்ம மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸோ கேமிங் விளையாடும் போது நம்ம ரன்னிங்ஸில் நிறைய ஆப்ஸ் வச்சிருக்கக்கூடாது. ஸோ ரன்னிங் ஆப்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ அந்த மாதிரி அது ரன் ஆகிட்டே இருக்கும், அது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு 80% கன்சப்ஷன் ஆப்டிமைசேஷன்றது, ஸோ நீங்கள் உங்கள் கேம்ஸ் விளையாடும் போது நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், சார்ஜிங் பண்ணுறதாகட்டும், சார்ஜ் ஆல்ரெடி உங்கள் ப்ராசர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற பேரில் ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி ரொம்ப வீக் ஆகிடும். அதே சமயம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர்ன்றது ரொம்பவே அடி வாங்கும். இதை மட்டும் கேமர்ஸ் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் கேம்ஸ் விளையாடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட் சீசனில், சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இந்த ஹாட்டில் நம்ம வெளியில் போகும்போது பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறது, பஸ்ஸில் போயிட்டு இருப்போம், ட்ரெயினில் போயிட்டு இருப்போம். ஸோ அது ஆல்ரெடி அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர்ன்றது ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். நம்ம மொபைல் ஆல்சோ ஹீட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைமில் நம்ம பவர் பேங்க் சார்ஜ் பண்ணி இன்னும் 2 ஹீட் ஆகுறது. ஸோ அதே சமயம் நிறையா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம ரன்னிங்கில் நம்ம பாட்டு கேட்குறதாகட்டும், நம்ம ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதாகட்டும், இல்லை லொக்கேஷன் ட்ராக் பண்ணி லொக்கேஷன் யூஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகும். உங்கள் மொபைல்ன்றது ஒரு 1 இயர் 1.5 இயர் வரது ரொம்ப அதிகம் தான். அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ செகண்ட் மிஸ்டேக்காக நான் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கும் போது கூட நம்ம மொபைலை நம்ம கட்டி பிடிச்சிட்டே தூங்குறது, கூடயே வச்சுட்டே தூங்குறது. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ரேடியேஷன் நம்ம மேலே அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சரௌண்டிங்ஸில் ஏகப்பட்ட வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் ஆகட்டும், நிறைய வேவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேவ்ஸ்லாம் நம்ம மேலே அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ரேடியேஷன்றது கூடவே நம்ம நைட்டு தூங்கும் போதாச்சும் கொஞ்சம் தள்ளி வச்சு இது பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் சைலண்டில் போடுறது, வைப்ரேஷன் மோடு அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் மோட்லேயே வச்சுக்கலாம். ஸோ பட் கொஞ்சம் பெட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃப்டி. ஸோ இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ மூணாவது மிஸ்டேக்காக நான் கூட ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி தான் நான் இதை புதுசாக நான் எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணுறது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. அது 80-20னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 80% மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. அதாவது ஓவர்லோடு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஓவர்லோட் பண்ணும்போது அதோட 100% கன்சப்ஷன்றது இருக்கும். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அது 1 வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். டெய்லியுமே 100% அதுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாள் தாங்காது, ரொம்ப வீக் ஆகிடும் பேட்டரி. ஓகே, அதனால 80% மேலே சார்ஜ் பண்ணாதீங்க. 20%, ஒரு 15% அந்த ரேஞ்சில் வரும்போது ஸோ தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணிடுங்க. எமர்ஜென்சி டைமில் ஓகே, பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2%, 3%, 5% வர வரைக்கும் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டைமில் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீக் ஆகிடும். இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயம் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டே வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ஆகட்டும், நிறைய ஸ்க்ரீன்ஷாட் ஆகட்டும், நிறைய மொபைல் ஆப்ஸ். ஸோ தேவையில்லாது யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இது உடனே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது. இல்லை யாராச்சும் இது ரொம்ப தேவை நீங்கள் வச்சுக்கோனாங்கன்னா அது மாதிரி நிறைய அன்யூஸ்டு ஆப்ஸ் ஆகட்டும், அன்யூஸ்டு டேட்டாஸ், வீடியோஸ், ஸோ சாங்ஸ் ஆகட்டும், நிறைய நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் மொபைலில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்யூஸ்டு டேட்டாஸ், அன்யூஸ்டு ஆப்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்க, பட் அதை நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ நிறைய டேட்டாஸ் இருக்குது, 1.5 GB இருக்குது. எப்போ வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, அதில் மேபி அக்கௌண்ட் இதாக வச்சுருந்தீங்கன்னா அதை இமெயில் ஐடியோ, நம்பரோ, யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரீ பண்ணும்போது உங்கள் மொபைல் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, நல்லாவே ஃப்ரீயாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதும் நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகட்டும், நிறைய ஆப்ஸ் ஆகட்டும், அதில் கிளியர் கேட்ச்னு நீங்கள் ஆப்ஷன் ஆப்ஸ் இன்ஃபோவில் போனீங்கன்னா இருக்கும். கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. அந்த கேட்ச் மெமரி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டாவை கிளியர் பண்ணிடாதீங்க. ஓகே, கிளியர் கேட்ச் மெமரி கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அல்டிமேட்டாக 2 GB 4 GB வரைக்கும் ஃப்ரீ ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான மிஸ்டேக் கூட எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சே ஆகணும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கேன், ஃபேஸ் அன்லாக் வச்சிருக்கேன், இதை விட என்ன வந்து பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்க போது நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ஒரு ஃபீச்சர் தான். நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுறதாகட்டும், அந்த டைமிங்கை வந்து சேவ் பண்ணும். பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கணும். அதான் நீங்கள் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. பின்னு வச்சுக்கோங்க. பின் நம்பர் ஆகட்டும், இல்லை உங்கள் நேமு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கலோ இல்லை வந்து நம்பர்ஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை வந்து உங்கள் மொபைல் வந்து காப்பாற்றும். மற்ற எல்லாத்துலேயுமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ், அது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அதை ஆன் பண்ணவே மாட்டீங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் மொபைல் தொலைஞ்சிச்சுன்னா எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? தொலையாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களோட மொத்த விஷயமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்குது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் தான். ஸோ அந்த மொபைலுக்கு தான் வந்து மற்றவங்க கையில் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த மொபைலில் ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபைண்ட் மை டிவைஸில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசி மிஸ்டேக்காக வந்து இது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறையா வந்து காசும் உங்ககிட்ட இருந்து போகுது, நிறையா உங்கள் ஃபைல்ஸும் வந்து போகுது. ஓகே, நிறைய சைபர் கிரைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அந்த மீம் அந்த மாதிரி நிறைய பேர் மீம் கிரியேட்டும் பண்ணுறாங்க, அதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ என்னோட டெக்ஃபைட் ஃபேமிலி, நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணிடாதீங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டான ஒரு லிங்க்ஸை கிளிக் பண்ணுறது. ஸோ என்னென்னே தெரியாது, ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறது. அந்த டைமில் ஒன்றும் தெரியாது, லைட்டாக லோட் ஆகிட்டு அப்படியே விட்டுரும். ஓகே, ஒன்றுமே தெரியாது. பட் அது வந்து பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் ப்ரொடெக்ஷன், நீங்கள் சேவ்டு பாஸ்வேர்ட்ஸு, ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து உங்களை பற்றின இது வந்து சேஃப்டிக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கூகுள் குரோம் ஆகட்டும், உங்களோட கூகுள் இது ஆகட்டும். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் பண்ணி எடுத்துகிட்டே வருவாங்க. அவங்க அதை வந்து ஆக்சஸும் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேருந்து ஓடிபி வந்து உங்கள்கிட்ட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அன்வான்ட் லிங்க்ஸு, ஸோ டேரெக்டாக க்ரோமில் போய் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறது, அது இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அஃபிஷியலாக அவங்க கம்பெனி சொன்னால் பரவாயில்ல, அது இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஸோ நீங்களாக போய் கிராக்டு வெர்ஷன் சர்ச் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிடாதீங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் நிறைய போயிருக்கு, நிறைய விஷயம் போயிருக்கு. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டெக்ஃபைட் ஃபேமிலியில் இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்வான்ட் லிங்க்ஸு, இந்த மாதிரி ஆஃபர் வருது, மெயிலில் வந்து நிறைய ஆஃபர் வந்திருக்கு, 100% ஆஃபரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து 500 வரும், 300 வரும்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இவ்வளோ தான் இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். மோடிலாம் வந்து நான் ஒரு 4-5 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி இந்த 2022 இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டெக்ஃபைட் ஃபேமிலி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. கீப் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழே வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.